நமசிவாய. ஆன்மீக பணி என்பது எல்லோராலும் செய்ய முடியாத இறைபணி என்பதை முழுமையாக சொல்கிறேன். இந்த பணிக்கு வருவதற்கு மூல காரணம் என் குருநாதர். இப்படித்தான் வாழ வேண்டும், இதை செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்று பல காவியங்கள் மூலம் மக்களுக்கும் எனக்கும் பல அறிவுரைகளை கொடுத்தவரும் என் மானசீக குருநாதருமான அன்புள்ளம் அகில உலக வரலாற்று நாயகன் என் தெய்வம் சிவாஜி அவர்களை பற்றி பேசுவதில் பெருமையும் பிறவி பயனும் அடைகிறேன். பள்ளி பருவத்திலே படிக்கும் பொழுது நான் சிவாஜி கணேசனோடு பேச வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு தூண்டியது. கால் புக் பண்ணித்தான் பேச வேண்டும். அப்படி கால் புக் பண்ணி பேசும்போது வீட்டு வேலைக்காரன் பாலன் என்பவர், நான் பாலன் பேசுகிறேன், ஐயா ஊட்டி ஷூட்டிங் போயிருக்கார் என்று சொன்னார். சொல்லிவிட்டு கட் பண்ணிவிட்டார். அதுதான் முதல் அனுபவம். இரண்டாவது, கொஞ்ச நாள் கழித்து மீண்டும் ஒரு முறை அவர் கூட பேச வேண்டும், போன் பண்ணுவோம், அந்த சிம்மக்குரல் கேட்போம் என்ற ஆர்வத்தினால் போன் பண்ணிய போது ஹலோ என்ற அந்த கர்ஜனை என்னை நிறுவனம் செய்தது. என்னால் அந்த ஒரு நிமிடம் என்ன பேசுவது என்று பேச முடியவில்லை. ஹலோ என்று பேசினார். பிறகு ரிசீவரை வைத்துவிட்டார். ஏனென்றால் அவர் மாபெரும் மகான். அந்த வாய்ஸ் நான் பேசினேன் என்று இன்றைக்கு இத்தனை வருடங்களுக்கு பிறகு சொல்வதே எனக்கு பிறவி பெயராக நான் நினைக்கிறேன்.